ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன்ஸ். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்து ஸ்ட்ரைட் லைன் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி, மைனஸ் எக்ஸ் பை ஒய். ஸோ இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டே இல்லை, அதனால நம்ம 0 போடுறோம். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 5. 0 பை எனிதிங் ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் இந்த சம்மில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் பை ஒய் கோஎஃபிஷியன்ட். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னென்னு பார்த்தோன்னா -7, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 0. ஸோ அன்டிஃபைன்டு வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த லைன் parallel to. பேரலல்னு கொடுத்தாங்கன்னா எம் கண்டுபிடிக்கணும். எம் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் எம். ஸோ இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒய் ஈக்குவல் டுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு 0.7. பெர்பெண்டிகுலர் டு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா பெர்பெண்டிகுலர் டு த லைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -11. இதை ஒரு ஈக்குவேஷன் நம்ம கன்வெர்ட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 11 ஈக்குவல் டு 0. ஸோ ஃபார்முலா என்னது, ஸ்லோப் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பை ஒய். மைனஸ் எக்ஸ் என்னது 1/0 அப்படின்னா அன்டிஃபைன்டு வேல்யூ. ஸோ இப்போது ஸ்லோப் ஒரு ஈக்குவேஷனோட ஸ்லோப் வந்து அன்டிஃபைண்டாக இருக்கும்போது அதோட பெர்பெண்டிகுலர் லைனும் அன்டிஃபைண்டாக தான் இருக்கும். செக் தி கிவன் லைன்ஸ் ஆர் பேரலல் அட் பெர்பெண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரெண்டுக்கும் எம் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். x/3 ப்ளஸ் y/4 ப்ளஸ் 1/7 ஈக்குவல் டு 0. ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, m இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை ஒய். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் அப்படின்னா -4/3. இந்த 1/3 இங்கே இருக்கும். இந்த 1/4 வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும்போது இந்த மாதிரி மாறிடும். அப்போ 4/3 இது ஸ்லோப்பு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கிவன் லைனுக்கு பேரலல் அண்ட் பெர்பெண்டிகுலர் லைன் கேட்டிருக்காங்க. பேரலல் வந்து என்ன வேல்யூவோ m1 ஈக்குவல் டு m2. அப்போ பேரலோட ஸ்லோப் வந்து 4/3. பெர்பெண்டிகுலரோட ஸ்லோப் கேட்டாங்கன்னா m1.m2 ஈக்குவல் டு -1. ஸோ அந்த லாஜிக் படி இப்போது m1 வந்து -4/3 இருந்துச்சுன்னா என்னோடய m2 என்ன இருக்குன்னா இதோட ரெசிப்ரோக்கலாக இருக்கும். சைன் சேஞ்ச் ஆகும். -4/3 ப்ளஸ் 3/4ன்னு மாறும். இந்த 3 மேலே போயிடும், இந்த 4 கீழே போயிடும், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ சிம்பிளாக என்ன எழுதலாம்னா -4/3 இருந்துச்சுன்னா அதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் 3/4, சைனை சேஞ்ச் பண்ணால் ப்ளஸ். இதுதான் இதோட ஸ்லோப்பு. ஒரே ஸ்டெப்பில் எழுதிடலாம். நெக்ஸ்ட் அதே போல் நெக்ஸ்ட் சம். ஸோ m இஸ் ஈக்குவல் டு 2x/3 ப்ளஸ் y/2 ப்ளஸ் 1/10 ஈக்குவல் டு 0. ஸோ ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் ஒரு ஸ்லோப் கண்டுபிடிச்சோம். என்ன ஸ்லோப்னா m1 இஸ் ஈக்குவல் டு -1/3 1/4 தட் இஸ் ஈக்குவல் டு -4/3. இதுதான் ஸ்லோப் m1. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது, அந்த ஈக்குவேஷனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அது m2 -1/2 மைனஸ் ஆஃப் 2/3 இன்ட்டு 2/1 ஈக்குவல் டு -4/3. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா செக் வெதர் த லைன்ஸ் ஆர் பேரலல் ஆர் பெர்பெண்டிகுலர் கேட்டிருக்காங்க. எஸ், m1 ஈக்குவல் டு m2 இருக்குது. ஸோ 2 லைன்ஸ் ஆர் பேரலல். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இதுவும் இதே மாதிரி 5x ப்ளஸ் 23y ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 0. நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸோட m கண்டுபிடிக்கிறோம். m1 ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. நெக்ஸ்ட் 23x minus 5y plus 9 equal to 0. m2 equal to minus 23 divided by minus 5. Therefore 23/5. இப்போ என்ன பண்ணோன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை, அப்போ பேரலல் கிடையாது. m1 நாட் ஈக்குவல் டு m2. அப்போ பெர்பெண்டிகுலராக செக் பண்ணணும். எப்படி m1.m2 அப்படின்றத சால்வ் பண்ணணும். m1 டாட் என்னது -5/3 இன்ட்டு 23/5 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா -1 அப்படின்றது ஆன்சர். ஸோ m1 and m2 ஆர் பெர்பெண்டிகுலர். therefore the two lines are perpendicular. ஸோ ஓகே, இப்போ இங்கே என்ன செய்யுதுன்னா ஃபோர்த்து சம்மில் இஃப் த ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் தென் ஃபைண்ட் பி. இது ரெண்டு பெர்பெண்டிகுலராக இருந்தால் பியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா m1 கண்டுபிடிக்கணும். 12y ஈக்குவல் டு -p ப்ளஸ் 3 of x ப்ளஸ் 12. இதை ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வைங்க. ஏன்னா நமக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் நம்ம ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் சேம் சைடு இருக்கணும். இது மைனஸில் இருக்குது, இதே இந்த பக்கம் விடுவாங்க. -12y ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. இதை தான் இந்த சைடு கொண்டு வந்திருக்கோம். அப்போ இந்த சைடு 0 வந்துடுது.
ஸோ ஒரு சைடு 0 வந்துருச்சு. இந்த 12y ஈக்குவல் இந்த பக்கம் வந்ததுனால மைனஸ்னு வந்திருக்கு. இப்போ ஸ்லோப் m1 ஈக்குவல் என்னென்னா மைனஸ் எக்ஸ் பை ஒய். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆகிடும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் 12. ஸோ காமனாக எடுத்துட்டோன்னா p + 3 டிவைடட் பை 12. இதுதான் m1. நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம், m2 கண்டுபிடிக்கிறோம். அடுத்த ஈக்குவேஷன் என்னது, 12x minus 7y equal to 16. m2 equal to minus x by y minus coefficient of x divided by coefficient of y. So 12 by y. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா perpendicularனு கொடுத்துருக்காங்க. perpendicularனா என்ன, product of m1 m2 equal to minus 2 minus 1. minus p plus 3 divided by 12 by y equal to minus 1. இப்போ என்ன பண்ணுறோன்னா ரெண்டு மைனஸே ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், 12 கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ 7 y கிடையாது 7. இப்போ என்ன பண்ணோம், p plus 3 divided by 7 equal to 1. therefore p plus 3 equal to 7. டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷன் வரும். then p equal to 7 minus 3 equal to 4. இப்போ pயோட வேல்யூ என்னது 4. ஸோ இதுக்கு தான் நம்ம லாஜிக்கலான திங்கிங். ரொம்ப ஈஸி. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட். ஒரு லைன் இருக்குது, இந்த லைன் வந்து பி அப்படின்ற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. அண்ட் parallel டு த லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். இது வந்து இன்னொரு லைனுக்கு parallel இருக்குது, Q அண்ட் R அப்படின்றதுக்கு 3, -2 அண்ட் 5, -5, 4. இந்த லைனுக்கு இது parallel இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க, லைன் ஜாயினிங் த பாயிண்ட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் parallelனா m1 ஈக்குவல் டு m2ன்னு தெரியும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு ஸ்லோப்பு. ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் அப்படின்னா ஃபார்முலா வந்து y மைனஸ் y1 ஈக்குவல் டு mx மைனஸ் x1. இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணலாம். ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப், ஒரு பாயிண்ட் இருக்குது, அப்போ ஒரு ஸ்லோப் மட்டும் இருந்தால் ஈஸியாக அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கணுன்னா நமக்கு என்னது, 2 பாயிண்ட் இருக்கணும். ஸோ இங்கே 2 பாயிண்ட் இருக்குது, m1 m2 ஈக்குவல் அப்படின்றதுனால நம்ம m2 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம், ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். y2 மைனஸ் y1, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +2. -5 -3, 6 by -8. ஸோ கேன்சல் பண்ணால் 3 by -4. ஸோ இது m2ஓட வேல்யூ. நமக்கு ஆல்ரெடி தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா parallel அப்படின்றதுனால m1 ஈக்குவல் டு m2, therefore that is equal to -3 by 4. இப்போ நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y மைனஸ் y1, y1ஓட வேல்யூ என்னது 2. ஓகேவா, y minus 2 equal to m ஓட வேல்யூ வந்து -3 by 4. தென் என்னது x minus x1, x minus x1ஓட வேல்யூ என்னது 3. ஓகேவா, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 times y minus 2 equal to -3 into x minus 2. இதை உள்ள கூடி மல்டிப்ளை பண்ணால் 4y minus 8 equal to -3x plus 9. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இந்த பக்கம் கொண்டு வரும், பாசிட்டிவாக மாறிடும், ரைட் நமக்கு ஒரே சைடும் வந்துடும். -8க்கு -9 ஈக்குவல் டு 0, 3x + 4y -17 ஈக்குவல் டு 0. சாரி ஃபார் த மிஸ்டேக், இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ -5 இருக்குது, நான் அதை தான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ எக்ஸோட வேல்யூ மைனஸ், ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் சைன் கொஸ்டின்லேயே இருக்குது, அதனால் என்ன பண்ண போகிறேன்னா ப்ளஸ்ன்னு மாற்ற போகிறேன். நெக்ஸ்ட் என்ன வரும், -3x -5 3s are 15, -15 இந்த பக்கம் போனால் +15 மாறும். ஸோ ஆன்சர் வந்து +7. இதுதான் நமக்கு தேவையான ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். ஸோ இது எதுக்காகனா, நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக், சின்ன மிஸ்டேக் பண்ணணும், ஃபுல் ஆன்சர் தப்பாகும். நீங்கள் என்ன மிஸ்டேக்னா, இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட், இதுதான் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணனால எனக்கு இங்கே ஆன்சர் தப்பாக இருக்குது. ஸோ +5 +5 உள்ளே கூட மல்டிப்ளை பண்ணுறப்ப இது மட்டும் தான் வேரி ஆகுது. ஸோ ஆன்சர் இது தான். ஸோ இதுவும் ஈஸி தான். என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லைன் பாஸ் ஆகுது, அந்த லைனோட பாயிண்ட் p = 6,2 அப்படின்ற லைன் வழியாக பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த லைன் ஜாயினிங் த பாயிண்ட். இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் இருக்குது, அந்த லைன் வந்து 6,7 அப்படின்ற பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணுது. அப்படின்னா இந்த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இதுக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா வந்து y minus y1
இதுக்கு முன்னாடி பார்த்தது ஸ்லோப் வச்சு எப்படி ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணுறது, இதையும் ஸ்லோப் வச்சு செய்ய முடியும். உங்களுக்கு 2 மெத்தட் சொல்லித்தரதுக்காக இது என்ன பண்ணுன்னா ஸ்லோப் வச்சு செய்யாமல் ஈக்குவேஷன் வச்சு செய்ய போகிறேன். ஒய் என்னது ஒய் மைனஸ் ஒய்1 வேல்யூ என்னது, இதை ஒய்1 வச்சுக்கலாம். 7/y2 என்னது -3 -7 x minus 6 x minus 2 y minus 7 by minus 10 x minus 6 divided by இதோட வேல்யூ என்னது xோட வேல்யூ x2 minus x1 xோட வேல்யூ 2 x1 வேல்யூ 6 minus 4. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணியாச்சு. இந்த 4 இங்கே கொண்டு வந்து கிராஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை 10 எக்ஸோட மல்டிப்ளை பண்ணுங்கள். 4y minus 28 10x minus 60. இதை இந்த சைடு கொண்டு போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இது என்னென்னா இந்த லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லைனும் என்னது பெர்பெண்டிகுலர். அப்படி பெர்பெண்டிகுலராக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு லைன் பெர்பெண்டிகுலராக இருந்தால் என்ன பண்ணுவோம்னா கோஎஃபிஷியன்ட்டை சேஞ்ச் பண்ணுவோம், அப்புறம் சைனை சேஞ்ச் பண்ணுவோம், அப்புறம் ப்ளஸ் கே போடுவோம். நெக்ஸ்ட்டு அந்த பாயிண்ட்டு அந்த லைன் இருக்குல்லையே அந்த லைனோட பாயிண்ட்டை வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 6, -2 2 times 6 plus 5 times -2 plus k equal to 0 12 minus 10 plus k equal to 0 k equal to -2. அப்போ நம்மளுடைய ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2x plus 5y minus 2 equal to 0. ஸோ ஓகே, இந்த சம்மில் ABC are vertices of triangle ABC. Find the equation of the altitude through A and B. ஸோ A and Bயில் இருக்கக்கூடிய ஆல்டிடியூடோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா ஏடியோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ ஏடிக்கு ஈக்குவேஷன் வேணால் நமக்கு என்ன வேணும்னா 2 பாயிண்ட் வேணும், இல்லைனா ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் வேணும். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா ஒரு பாயிண்ட் இருக்குது, A பாயிண்ட் இருக்குது. நமக்கு என்ன இல்லைன்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா இது ஆல்டிடியூட், தட் மீன்ஸ் இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ B and Cயை வச்சு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம் அல்லது ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சோன்னா அதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஈஸியாகவே ஏடியோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் BC. இப்போ BCயோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பாயிண்ட் Bயோட வேல்யூ என்னது 10, -2. Cயோட பாயிண்ட் என்னது 12, 3. ஃபார்முலா என்னது y minus y2 by y minus y1 already minus இருக்குது, இப்போ +2. then y2 minus y1 3 + 2 x minus x1 by x2 minus x1 y plus 2 divided by 5 x minus 10 divided by 2. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். 2 times y plus 2 5 times x minus 10 2y plus 4 5x minus 50. எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போங்க. 5x minus 2y minus 50 minus 4 equal to 0.
2 ஈக்குவேஷன். ஸோ இது வரைக்கும் இருக்க சம்லாம் கொஞ்சம் ஈஸியாகுது. இதுவும் ஈஸி தான், பட் ஆனால் கொஞ்சம் மெதுவாக பார்க்கணும். அதனால் இதை தனி வீடியோ போட போகிறேன். ஸோ தேங்க்யூ.